அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தற்போது மார்ச் மாதமானது பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில மார்ச் 7ஆம் தேதிக்குள் கிரக நிலை காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கிரக நிலை காரணமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது, என்ன மாதிரியான விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். சோ சிம்ம ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா இந்த கிரக மாற்றத்தால் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ என்ன மாதிரியான யோகங்களை நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதல்ல கிரக பயிற்சி, கிரக மாற்றங்கள் என்ன மாதிரி ஒரு சூழல இந்த காலகட்டங்களில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டில் 3வது மாதமாக வரக்கூடிய மார்ச் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத குறிப்பிடத்தக்க சில கிரக நிலை மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மார்ச் 2ஆம் நாள் மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஒரு விதமான ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அது போலவே மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதே போன்று பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி சூரியன் மீன ராசியில குடியேறுவது ஒரு விதமான சுபிக்ஷமான கிரக நிலை மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால அதிகப்படியான மாற்றங்கள், அதிகப்படியான விளைவுகள் நிகழ்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த மார்ச் மாதம் ஒரு சாதகமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். கிரக நிலை மாற்றங்கள் நிறையவே நிகழக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது. தனி நபருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய குரு பகவான் மார்ச் 11ஆம் நாள் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக நிலை மாற்றமானது உண்மையில பார்க்கும் பொழுது சுபிக்ஷமான மாற்றமாக பார்க்கலாம். இது போன்று கும்ப ராசியில வரக்கூடிய மார்ச் 21ஆம் நாள் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். தொடர்ந்து இது போலவே மார்ச் 26ஆம் நாள் செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைவதாக சொல்லப்படுது. ஸோ கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த மார்ச் மாதத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரக நிலை கிரக மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நம்ம ஒவ்வொரு வீடியோல தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோல சிம்ம ராசி நேயர்களுக்கு கிரக நிலை காரணமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே சிம்ம ராசினியர்கள் பிறருடைய நட்பை பயன்படுத்தி எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். அதாவது உங்களுடைய திறமை வைத்தே நீங்க வெற்றி காணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மார்ச் 7ஆம் தேதிக்குள் பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல் அனைத்துமே உங்களுக்கு புரியலாம். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தீரலாம். எண்ணிய காரியங்கள் அனைத்துமே கைகூடி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ உங்களுடைய குறிக்கோள் அனைத்தும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நிறைவேறலாம். சமூகத்தில் உங்கள் மீது பார்த்தீங்கன்னா அந்தஸ்து உண்டாகலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழல், ஒரு எண்ணம் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். சில சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய தொழில் தொடங்க முற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுவது மிகுந்த நல்லதுங்க. வாடிக்கையாளர்களின் தேவைகளை சமாளித்து விடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகலாம். குறிக்கோளை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறலாம். புதிய தொடர்புகள் மூலம் லாபங்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா திடீர் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே தங்கக்கூடிய சூழல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உடல் ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் அவசியம். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு உண்டாகலாம். அடுத்தவரை பார்த்து எதையும் செய்ய தோன்றக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம்.
இதனால இந்த மாதிரி எண்ணங்களை இந்த காலகட்டங்களில் நீங்க விட்டு விடுவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது எண்ணிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி நடக்கலாம். வீண் அலைச்சல் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அது போலவே சிக்கலான பிரச்சனைகளில் நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது கலைத்துறை நேயர்களுக்கு இந்த போட்டிகள் அனைத்துமே நீங்கிடும். தடைபட்ட பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களின் வேகம் நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். செலவுகள் குறையக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு நிச்சயமா இருக்கலாம். உங்களுடன் பணிபுரிவோர் உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போது அரசியல் துறையில இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை அனைத்துமே நீங்கிடும். எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். பணவரத்து அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமா அதிகரிக்கும். சக தோழர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமைகள் நிச்சயமா குறையலாம். செயல்திறமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக மாறலாம். சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்வியில் கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு எழலாம். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கான வெற்றியும் முயற்சிக்கான அங்கீகாரமும் நிச்சயமா மாணவர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம். ஸோ மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஏற்ற காலகட்டமாக நிச்சயமாக இருக்கலாம். சிம்மம் ராசியில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக மார்ச் 7ஆம் தேதிக்குள் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படலாம். மூலதனத்திற்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து குவியலாம். எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மார்ச் 7ஆம் தேதிக்குள் நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியலாம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய சூழலும் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். பிற மொழி பேசுபவர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். அடுத்ததாக சிம்ம ராசியில உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய நிலைமை அனைத்துமே மார்ச் 7ஆம் தேதிக்குள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம். வேலை இல்லாத நேயர்களுக்கு வேலை நிச்சயமா கிடைக்கலாம். கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்யக்கூடிய நேயர்களுக்கு தகுந்த முன்னேற்றங்கள் கிடைக்கலாம். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய நேயர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா இருக்க போகுது. இந்த நேரத்தில் சில நேயர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமா தேடி வரலாம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நேர்மறையான காலகட்டமாக ஒரு பாசிட்டிவான பலனை பெற்று தரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமா உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ சிம்ம ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் கிரக மாற்றத்தால் என்னென்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம முழுமையா பார்த்து தெரிந்திருப்போம். அது போலவே சிம்ம ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்க எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம், எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஸோ நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் கோதுமை தூளை காகத்திற்கு உணவாக நீங்க வைக்கலாம். இந்த மாதிரி நீங்க வைத்து வரும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இது அனைத்திற்குமே ஒரு முற்றுப்புள்ளி இதனால நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையலாம். தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் அனைத்துமே இதனால நிச்சயமா நீங்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க தினசரி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அது போலவே தினசரி நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலாம். அதாவது அனைத்து விதமான தெய்வத்தையும் வைத்து மனதார நீங்க தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம்.
இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தீங்குகள் எந்தவித பாதிப்பும் இன்றி விலகி செல்லலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்ம ராசி நேயர்களுக்கு மார்ச் 7ஆம் தேதிக்குள் நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கறத நம்ம முழுமையா தெரிந்திருப்போம். அது போலவே இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.